எஸ்எஸ்எல்சி படிச்சு பாஸ் பண்ணோன்னே எங்க அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை. எங்க அப்பாட்ட 300 ரூபா தான் பணம் இருந்துச்சு. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஆகணும்னா 3000 ரூபாய் இருந்தா டாக்டர் ஆயிரலாம். என்னை அழைச்சிட்டு எங்க அப்பா தஞ்சாவூர் போறாங்க. நடந்த சம்பவம், கதை அல்ல, நிஜம். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. வறுமையான குடும்பத்திலிருந்து வந்த மாணவ மாணவிகளுக்கு அது தெரியும், பெரும்பாலானோருக்கு தெரியும். போய் இறங்கணும்னா மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் இறங்கணும். மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு நடந்து போகணும். அங்கே மட்டும்தான் நான் படிக்க முடியும். ஏன்னா 320 ரூபா ஸ்காலர்ஷிப்பு. எங்கள் அப்பாட்ட 300 ரூபா இருந்துச்சு, அதை கொடுத்தா திரும்பி வந்துடும். அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை. ஏதோ எஸ்பியா இருந்துட்டு பெருசா கோட்டுக்கிட்டலாம் போட்டு பேசிட்டு இருக்கானு பெரிய ஆள் நினைச்சுக்காதீங்க. உண்மை என்ன தெரியுமா? என்னோட தந்தை கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது என்னுடைய எண்ணம் காவல்துறை அதிகாரியாக வேண்டும், காக்கி உடை அணிய வேண்டும் என்பது. என்னுடைய தந்தையினுடைய எண்ணம் வேறு. அப்பெல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் பேச முடியாது அப்பாட்ட. எங்க அப்பாவால என்ன முடியாதுன்னு தெரியும். எனக்கு பணம் 3000 ரூபாய் வேணும்ல. உன்னதான் டாக்டர் ஆக்க முடியலப்பா. 500க்கு 451 மார்க் நான் எஸ்எஸ்எல்சியில். என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னை டாக்டர் ஆக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, பணம் இருந்தா நீ டாக்டர் ஆயிருக்கலாம். உன்னதான் டாக்டர் ஆக்க முடியல. ஒரு நிமிஷம் அங்க நின்னு மருத்துவக் கல்லூரி சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை தொட்டு பார்த்து விட்டு என்னுடைய தந்தை அழுது கொண்டே வந்தார். நானும் என்னுடைய தந்தையும் அரசினர் கல்லூரி வரை அழுது கொண்டே சென்றோம். ஏன் தெரியுமா? இந்த இடத்திலே இதனை குறிப்பிடுகின்றேன். இங்கு என்னை பற்றி குறிப்பிடும் போது எல்லோரும் கைதட்டினீர்கள். இவருடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், இவர் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரர் என்று. நிச்சயமாக நான் இல்லை. அன்று என்னுடைய மனதிலே என்னுடைய ஏழை தந்தை ஏற்படுத்திய தாக்கம் என்னுடைய பிள்ளைகளிடம் நானும் என்னுடைய மனைவியும் சொல்லி சொல்லி வளர்த்ததனால் இன்று நான் 4 மருத்துவர்கள் என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தந்தையே சேர்.